எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது பாராயண முறையில பாடப்போம். நான் பன்முறையில ரெக்கார்டிங்ல இருக்கும். ஒன்றும் இல்லை, பாராயண முறைக்கு பன்முறைக்கு இது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரொம்ப எளிமையா பாராயண முறையில பாடி ஒரு 4 வரி நான் பாடி காட்டுறேன். முதல் 4 வரி கவனி. ஓருருவாயினை மானாங்கார தீரியல்வாயொரு பெண் முதல் பூதலம் ஒற்றிய இரு சுடரும் பர்கள் பிறவும் படைத்தொழி தொழிப்பமும் மூர்த்திகளாகி தக்கதிமி 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 டேபிள் 2 வரி கீழே 2 வரி மேல, 2 வரி கீழே 2 வரி மேல, அவ்வளவுதான். இந்த 4 வரி புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல உள்ள எல்லா அர்த்தத்தையும் நம்ம பாடிடலாம். இதுல 3 சொற்கள் வர இடம் இருப்பாரு. பிரமபுரம், பேணினி 2 சொல் தான் வரும். அந்த மாதிரி இடத்துல எப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி மறைமுதல் 4ம், மறுவிழா, மறையோர், இப்படி வர இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம எப்படி நிக்கணும், அதுலதான் நம்முடைய திறமை இருக்கு. இப்ப மத்ததெல்லாம் நம்ம பாடிடலாம். அந்த 2 சொல் 3 சொல் அல்லது 3 வரியில நிக்குது பாருங்க. 3 காலமும் அப்படின்றது 3 வரியில 4 நாளா பிரிச்சு பாருங்க, கரெக்டா தெரியும். டக்குன்னு போடுங்க, போடு 4 நாளா போடுங்க, போடுங்க 4 நாளா போட்டுட்டே வாங்க. போட்டாச்சா? மறைமுதல் 4ன்றதோட 4 வரி முடியும். கீழே இருக்கிற 4 வரியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற 4 வரியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மறுவிழா மறையோர் வரி தான் நீங்க போடணும். அப்ப 3 காலமும் அப்படின்னு தொடங்கி மறுவிழா மறையோர்னு 3 வரியோட நிக்குதா? கீழே இருக்கிற சக்கரத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது 4 வரியும் சக்கரம், அதுல கையே வைக்க கூடாது. நீங்க 4 நாளா போட்டு வரேன்ட்டு கழுமலை முதுகுதியை 4 வரியா சேர்ந்துறாங்க. அந்த 4 தனி சக்கரம். மறுவிழா மறையோர் வரையும் பாத்தீங்கன்னா அந்த கடைசி லைன் 3ஆ நிற்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 3ஆவது லைனை நீட்டி முடிச்சிடும். அந்த இடத்துல ஒரு பிரேக். ஏன்? அதுக்கப்புறம் சம அளவுடைய சக்கரங்களை நம்ம பாடணும். சரியா? இப்ப இந்த இது ஒவ்வொரு வரியா நடக்க முடியாது. கீழே உள்ள 2 வரி இருக்கு பாருங்க, கீழே வருது இல்லையா, முதல் 2 வரி, அந்த 2 வரியும் ஒன்னா வரும். மேல உள்ள 2 வரியும் ஒன்னா வரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? முதல் 2 வரியும் ஒன்னா வரும், கவனிக்கணும். அதை நீங்க பாடு. அடுத்த 2 வரி மேல பாடுவேன், அதை கவனிச்சுட்டு 2 வரியும் சேர்ந்து பாடு. புரியுதா? இப்ப பாருங்க, கவனிங்க. ஓருருவாயினை மானாங்கார தீரியல்வாயொரு முதல் பூதலம் எக்ஸலண்ட். ஆனா நிறுத்தி எடுக்கிறீங்க. நான் முடிக்கிற இடமும் நீங்க தொடங்குற இடமும் ஒண்ணு. நான் எங்க முடிக்கிறேனோ அங்க நீங்க தொடங்கணும் இமீடியட்டா. அப்ப நீங்க கவனிச்சே வந்தாலும் முடியும். நான் முடிச்சு நீங்க உள்ள வாங்கி திருப்பி சொல்லாதீங்க. நான் முடிச்ச உடனே நீங்க எடுக்கணும். ரைட்? இப்ப கவனிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓருருவாயினை மானாங்கார தீரியல்வாயொரு முதல் பூதலம் ஓருருவாயினை மானாங்கார தீரியல்வாயொரு முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தொழி தொழிப்பமும் மூட்டிகளாயினை ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தொழி தொழிப்பமும் மூட்டிகளாயினை இருவரோடொருவனாகி நின்றனை ஓரால் நீழல் பொன்கழல் இரண்டும் சொல்லி கொடுக்கும்போது நீங்க அதை பார்க்காம அட்டெண்டன்ஸ் எழுதி போடுறது தான் முக்கியம். எனக்கு அதனால டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. அதை நம்ம இடைவெளி நேரத்தில் போடணும். எனக்கு தரமாறிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நீங்க பாலையினா எனக்கு தரமாறும். அட்டெண்டன்ஸ் போடுறது முக்கியம். அதுதான் நம்ம போட்டோ எடுக்கிறோமே, யாரும் வந்திருக்காங்க, எவிடன்ஸ் தானே, போட்டோ எவிடன்ஸ்.
அதனால நீங்க வரலன்னு யாருமே சொல்ல முடியாது. போட்ட நேரத்துக்கு ஆரம்பிங்க இல்லை. கவனம் நமக்கு பாட்டுல இருந்தா பாம்பு மடியில படுத்து தூங்கினா கூட தெரியும். அதனால தான் நமக்கு வரமாட்டேங்குது. வேற ஒன்றும் வரமாட்டேங்குதுன்னா ஏன் வரமாட்டேங்குது? நம்ம கவனம் செதறிக்கிட்டே இருக்கலாம். பாட்டு பாடிட்டு இருக்கும்போது எப்படி நமக்கு வேற எதை சிந்திக்க முடியும்னு எனக்கு தெரியல. இருவரோடொருவனாகி நின்றனை ஓரால் வீழல் பொங்கழல் இரண்டும் பொழுதேத்திய நால்வர் புலி நெறி காட்டினை நட்டமுன்றாக கோட்டினை காட்டினை நாட்டம் ஒன்றாக கோட்டினை. நீங்க நாட்டம் மூன்று அங்க இல்ல, நீங்க பிரிக்கிறீங்க. நாட்டமும் ராக கோட்டினை அது நமக்கு கேப் இல்லாம சொல்லும்போது நாட்டம் மூன்றாக கோட்டினைன்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்க கேப் கொடுத்தாதான் தப்பு தெரியும். அதனால என்ன பண்ணணும்? காட்டினை நாட்டம் ஒன்றாக கோட்டினை திருநதி அரவமோடொரு மதி சூடினை ஒரு தாழீரையின் பிழை சூலம் நாற்கால் மான்மறி ஐந்தலை அரவும் ஏந்தினை காய்ந்த நாள்வாய் ஈழழி துரித்தனை ஒரு தனு இருகால் பழைய வாங்கி முப்புறத்தோடு நானிலும் அஞ்ச கொன்று தல புற உணரை அறுத்தனை ஐம்புலனால கரணம் குணமிரு வழி ஒருங்கியவானோ நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிற போது முப்பொழுது குறை முடித்து இருபிற போது முப்பொழுது குறை முடித்து நான் மறையோதியை வகை கல்வி அமைத்தாரங்க முள்ளெடுத்தோதி வரன்முறை பயின்றெழு வான்தனை வளர்க்கும் பிரமபுரம் கணீரை பேரில் நீ குரில் நை திருப்பி நடி. அப்ப என்ன பண்றோம்? பேணினை அப்படி புரியுதா? திருப்பி வரன்முறை பயின்றழு வான்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை இது ஒரு காலம். இப்ப அதே மாதிரிதான் அறுபதம் உடலும் வேணுபுறம் விரும்பினை இகலியமை உன்ன புகலியமர்ந்தனை வேணுபுறம் வேணு வேணு வேனில் நூக்குறி அப்புறமா வேணுபுறம் வேணுபுறம் வேணு இல்ல வேணு வேணு குறி. அப்ப பாருங்க
அறுபதம் உரலும் வெடுபுறம் விரும்பினை இகலியமை துணை வந்தனை அறுபதம் உரலும் வெடுபுறம் விரும்பினை இகலியமை துணை வந்தனை பொங்கு கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணிமு உலகும் உதயமில் மிதந்த பொங்கு கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணிமு உலகும் உதயமில் மிதந்த. ஒரு கான்செப்ட் மறந்துடாம ஞாபகம் எப்படி இருக்கோ அப்படி படிக்கணும். இன்னொன்று குறில் எது நெடில் எதுன்னு கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நம்ம 10th வரையும் தமிழ் நிச்சயமா படிச்சிருக்கோம், அல்லது 5ஆம் வகுப்பு வரையும் தமிழ் நிச்சயமா படிச்சிருக்கோம், அல்லது 3ஆம் வகுப்புலயே குறில் நெடில் சொல்லி கொடுத்துருக்கோம். 1ஆம் வகுப்புல ஆனா இல்லையா, அதனால அது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா 3ஆம் வகுப்புலயே குறில்னா என்ன நெடில்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த குறில் நெடில் வர்ற இடம் நாம கவனம், பாட்டுக்கு அதுதான் முக்கியம். குறியில மட்டும் நீட்டவே கூடாது. நெடில் எவ்வளவு வேணா நீங்க நீட்டி சொல்றதுக்கு உங்களுக்கு இசைக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு, ஆனால் குறில் நீட்டக்கூடாது. அப்பதான் நீங்க உங்களுக்கு பாட்டு தடுமாறுது சிக்குது அப்படின்னாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அந்த செயின் ஆக்ஷன்ல நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணும் இல்ல, சைக்கிள் ஓடுறவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த செயின் சிக்குச்சுனாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னோட ஒண்ணு எங்கேயோ மாட்டிட்டு இருக்கு, இல்ல ஒரு பல்லுல இருந்து கழண்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சைக்கிள் வராது தெரியுமா, ஓட முடியாது தெரியுமா. அந்த பல் சக்கரத்துல இருந்து பின்னாடி ப்ரீவியல்னு ஒன்று இருக்கும், அது மேல ஒரு பல் சக்கரம் இருக்கும். அந்த பல் சக்கரத்துல ஒன்னே ஒன்று லைட்டா கழண்டு இருந்துச்சு, நம்மளால ஓட முடியாது, சிக்கி நிற்கும். அதுதான் இப்ப நீங்க சந்தம் கரெக்டா நீங்க வந்து குறில் நடியில கரெக்டா இது பண்ணி அதுல எப்படி இருக்கோ அப்படியே படிச்சுட்டீங்கன்னா எங்கேயுமே சிக்காது. அதுதான் அருளாளருடைய பாடல். சிக்குதுனாவே கண்டுபிடிச்சலாம் நம்ம எதையோ தப்பு பண்ணிருக்கோம். சரியா? இப்ப பாருங்க திருப்பியும் அது மாதிரி பொங்கு நாற்கடல்னு பிரிச்சீங்கன்னா தொலைஞ்சிங்க, பொங்கு நாற்கடல்னு பிரியும், எப்படி இருக்கோ அப்படியே. அதுதான் இல்ல, திருப்பி வருமா அது அறுபதம் உரலும் வெடுபுறம் விரும்பினை இகலியமின் துணை அறுபதம் உரலும் வெடுபுறம் விரும்பினை இகலியமை துணை வந்தனை பொங்கு கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணிமு உலகும் உதயமில் மிதந்த பொங்கு கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணிமு உலகும் உதயமில் மிதந்த கோணிபுர துறைந்தனை கொலையாயிரு நிதி வாய்ந்த சுந்தர் தேந்தனை கோணிபுர துறைந்தனை கொலையாயிரு நிதி வாய்ந்த சுந்தர் தேந்தனை. ஏன் 3 சொல் தான் வருது, நமக்கு 4 சொல் வரணும். அப்ப அந்த ஒரு சொல் இருக்கிறது நம்ம என்ன பண்றோம், பிரிச்சு 4 பேர் வரேன்னு சொல்லிட்டா 4 இட்லியா 4 பாக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஒருத்தம் வரல, அதுக்காக அந்த இட்லியை தானமா பண்ணிடுவோம். அவ்வளவு பெரிய மனசு நமக்கு இருக்கு. அந்த 4 இட்லியை நாம என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். அவ்வளவுதான், தூக்கியா போட்டு ஒரு 4 இட்லியை ஒருத்தனே சாப்பிட சொன்னா முடியாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு போது எளிமையா போடும்ல. அதேதான் இங்க நம்ம என்ன பண்றோம், 4 சொல் வர்ற இடத்துல 3 சொல் வந்துச்சுன்னா கவனமா அதுல நெடில் போட்டுருக்க. அந்த நெடில் என்ன பண்ணிக்கணும், இப்ப பாருங்க, இதுல பாருங்க மத்த வரியில இல்லாத இல்ல அதிகமா நெறி இருக்கு பாருங்க. வாய்ந்த தராய் ஏய் தனை. அப்ப என்ன பண்றோம், வாய்ந்த பூந்தர ஏந்தனை. சொல்லுங்க, வாய்ந்த பூந்தர ஏந்தனை. பரபுரம் என்றுன சிறபுற துறைந்தனை ஒரு மலை எடுத்த திரல் அரக்கன். பரபுரம் என்றுன சிறபுற துறைந்தனை ஒரு மலை எடுத்த திரள் அரக்கன். திரள் கடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றோ நான் முகத் அறியா. திரள் கடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றோ நான் முகத் அறியா. பண்பொடு நின்றனி சண்பை அமர்ந்தனி ஐயுறு அமணரும் அறுவகை தேரரும். பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயுறு அமணரும் அறுவகை தேரரும். மூழியும் உணரா காழியமர்ந்தனி எச்சனடிசையோன்
செய்கை மெச்சினை ஊழியும் உணரா காளிய மன்னர் எச்சனை ஒச்சையை வெச்சினை ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறைமூதல் நான்கும் ஆறு பதமும் ஐந்தவர் கல்வியும் மறைமுதல் மறைமூதல் நான்கும். அந்த இல்ல வந்து ஷாக்கம் சார் நான் சொல்லியிருக்கேன். புள்ளி வச்சு எடுத்து வந்தா அங்க அழுத்தம் கொடுத்து நிக்கலாம், தப்பு இல்லை. மறைமூதல் நான்கும். நமக்கு இலக்கணத்துல புள்ளி வச்சு எழுத்துக்கு அரை மாத்திரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, அளவடைக்கு 3 மாத்திரை, புள்ளி வச்சு எழுத்துக்கு அரை மாத்திரை. ஆனா இசையில இந்த மாத்திரை அளவுலாம் கிடையாது. இப்ப ஞானசம்பந்தர் போறாரு, திருவண்ணாமலைக்கு போறாரு. அவருக்கு பெருமானை இங்க கீழே பார்க்கல, நம்ம மாதிரி. அவர் எங்க பார்த்தாரு? திருவண்ணாமலையில மேல பார்த்தாரு. அப்ப பெருமான்னு சொல்லும் பொழுது அந்த இன்னுக்கு அரை மாத்திரை இல்லாம வச்சுட்டு இருப்பாரு. பெண்ணாகிய பெருமான் எத்தனை மாத்திரை? அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி எங்க நெஞ்சு பிடிக்காம இருக்கோ அது வரையும் இன்னும் நீ அடிச்சு சொல்லிட்டு போன. ஏன் மலைக்கு மேல பாக்குற? அப்ப இசையில என்ன கிடையாது? அரை மாத்திரம் கிடையாது. பெருமான் 2 மாத்திரை அளவு இல்லை நெடிலுக்கு. எங்க போகுது? எங்கேயோ போகுது. ஆனால் குறியில் மட்டும் கவனமா இருக்கும். குறியிலுக்கு அதே தான். குறியில் நீட்னா நெடில் ஆயிடும். ஆனா புள்ளி வச்சு எழுதுற நீட்னா அது ஒன்றும் ஆகாது. அப்ப எதை நீட்டினால் ஒன்றும் ஆகாதோ அதை விதிவிலக்காக வைத்துக் கொண்டார்கள். குறியில நீட்ட முடியாது. பெருமான் பண்ணு. பெண்ணாகிய பெருமான். அப்ப மாவு இன்னும் என்ன பண்ணிக்கலாம்? அதுதான் இங்க மறைமூதல் நான்கும். இல்லையும் 4யும் இன்னலையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அழுத்தமும் நீட்டமும் வச்சுக்கணும். சரி, இப்ப அந்த கடைசி 2 வரிய ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறைமூதல் நான்கும். ஆறு பதமும் ஐந்தவர் கல்வியும் மறைமுதல் மூன்று காலமும் போன்ற நின்றனை இருமையின் ஒருமை ஒருமையின் பெருமையும் காலமும் போன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவில மறையோர் அப்படியே நீட்டி முடிச்சுட்டு கழுமல முதுபதி கமுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கமுனியன் அறியும் கழுமல முதுபதி கவுனிய கட்டுரை கழுமல முதுபதி கவுனிய அறியும் அன்னைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நிழலத்தே அன்னைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை இல்லை நிலத்தே. அங்க பேக்கிறீங்க பாருங்க, இல்லை நீளத்தே இல்ல, இல்லை நிலத்தே. நீர் இங்க வரும், நிலத்தே வரும் பாருங்க. அன்னைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நிலத்தே. அன்னைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை கவனமா எப்படி